கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம். இத்தனை நாளா உங்க வாழ்க்கையில என்னென்னவோ நடந்துருச்சு இல்லையா? எவ்வளவு பேரை நம்பினீங்க. ஆனா கடைசியில உங்களுக்கு கிடைச்சது ஏமாற்றம் மட்டும்தான். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இருந்துட்டே இருக்கு. நம்ம யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கலையே, அப்புறம் ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்க பல ராத்திரிகள் தூங்காம யோசிச்சிருப்பீங்க. உங்க உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்கல, உண்மையான அன்புக்கு உரிய மரியாதை கிடைக்கல. சொந்த பந்தம் நண்பர்கள்னு எல்லாரும் அவங்க தேவைக்கு உங்களை பயன்படுத்திட்டு அப்புறம் தூக்கி எரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற வலி உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க, உங்களுக்கான நேரம் இப்போ வந்துருச்சு. குறிப்பா வரப்போற ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை காத்திருக்கு. இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போகுது. அந்த உறவால உங்க வாழ்க்கையே திசை மாறப்போகுது. இது சாதாரண மாற்றம் கிடையாது. உங்க தலைவிதியை மாத்தி எழுத போற ஒரு பிரம்மாண்டமான மாற்றம். அந்த மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கறத உறுதிப்படுத்துற மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு 10 அறிகுறிகள் தென்படும். அந்த அறிகுறிகள் என்னென்ன, அந்த உறவு யார், அவங்களால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி ரொம்ப ஆழமா நம்ம பேச போறோம். கொஞ்சம் கூட கவனத்தை சிதற விடாம முழுசா கேளுங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கையை பத்தின பதிவு. முதல் அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 7ஆம் தேதி நெருங்க உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷமும் அமைதியும் குடியேறும். இத்தனை நாள ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட பதட்டப்பட்ட உங்க மனசு இப்போ ரொம்ப தெளிவா இருக்கும். எப்பேற்பட்ட சவால் வந்தாலும் அதை சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் தானாகவே உங்களுக்குள்ள பிறக்கும். இதுக்கு காரணம் உங்க கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா மாறுறதுதான். குறிப்பா உங்க ராசிக்கு வரப்போற அந்த புதிய நபரோட ஆதிக்கம் உங்களை சுத்தி ஒரு நேர்மறையான அதிர்வலையை உருவாக்கும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அது உங்க வேலையா இருக்கலாம், இல்ல தொழில் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். ஆனா கண்டிப்பா அது உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயமா இருக்கும். இதுக்கு முன்னாடி எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு மத்தவங்க சொன்னாங்களோ அதெல்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல யாரோ ஒருத்தர் எதிர்பாராத விதமா உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி அறிமுகம் இல்லாதவங்களா கூட இருக்கலாம், இல்ல ரொம்ப நாளா பேசாம இருந்த ஒரு பழைய உறவா கூட இருக்கலாம். ஆனா அவங்க மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்கும். 2வது அறிகுறி, உங்க கனவுகள்ல ஒரு பெரிய மாற்றம் தெரியும். உங்களுக்கு அடிக்கடி சில நல்ல சகுனங்கள் கனவுல வரும். கோவிலுக்கு போற மாதிரியோ இல்ல யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரியோ கனவுகள் வரும். இதெல்லாம் சாதாரண கனவுகள் கிடையாது. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கற முன்னெச்சரிக்கை. உங்க வாழ்க்கை மாறப்போது, அந்த புதிய உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய போகுது அப்படிங்கறதுக்கான குறிப்பு தான் இது. அந்த உறவு உங்க கூட பேச ஆரம்பிக்கும் போது அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை விதைக்கும். அவங்க உங்க கஷ்டங்களை காது கொடுத்து கேட்பாங்க. இத்தனை நாளா உங்க வலிகளை புரிஞ்சுக்க யாருமே இல்லையேன்னு ஏங்கி தவிச்ச உங்களுக்கு அவங்க ஒரு பெரிய ஆறுதலா இருப்பாங்க. அவங்க கூட பேசும்போது உங்க கவலைகள் எல்லாமே காத்துல பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். இந்த உறவு உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியா அமையும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சு, திடீர்னு இவ்வளவு தெளிவா பேசுறாங்களே, இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு அவங்களே குழம்பி போற அளவுக்கு உங்க நடவடிக்கை மாறும். 3வது அறிகுறி, உங்க பொருளாதார நிலைமையில ஒரு பெரிய வளர்ச்சி கண்ணுக்கு கண்கூடா தெரியும். இத்தனை நாளா காசு பணத்தால நீங்க பட்ட அவமானம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. யாருகிட்டையும் கையேந்தி நிக்க கூடாதுன்னு நினைச்சாலும் சூழ்நிலை உங்களை அப்படி மாத்திருக்கும். ஆனா ஏப்ரல் 7க்கு அப்புறம் உங்க வாழ்க்கைக்குள்ள வர அந்த உறவோட ராசி உங்க அதிர்ஷ்ட கதவுகளை திறக்க வைக்கும். அடைப்பட்டு கிடந்த வழிகள் எல்லாம் ஒன்னொன்னா திறக்கும். வராதுன்னு நீங்க நினைச்சு விட்டுட்ட பணம் திடீர்னு உங்க கைக்கு வந்து சேரும். உங்க உழைப்புக்கு யாரோ ஒருத்தர் பெரிய அங்கீகாரம் கொடுப்பாங்க. அந்த புதிய உறவு உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருப்பாங்க. அவங்க கொடுக்கற ஆலோசனைகள் உங்க தொழிலையோ இல்ல வேலையிலயோ ஒரு பெரிய லாபத்தை கொண்டு வரும். நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் எந்த தடையும் இல்லாம நடக்க ஆரம்பிக்கும். உங்க முகத்துல ஒரு புது கலை பிறக்கும். உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க எல்லாம் உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்கும். நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியை நோக்கி போக ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த புது உறவோட நேர்மறையான எண்ணங்களும் அவங்க உங்க மேல வைக்கிற உண்மையான அக்கறையும் தான். இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். உங்க மனசுல இருக்கிற இருட்டு விலகி ஒரு பிரகாசமான விடியல் உங்களுக்கு கிடைக்க போகுது. 4வது அறிகுறி என்னன்னு கவனிச்சீங்கன்னா, உங்க உடல் ஆரோக்கியத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும். இத்தனை நாளா மனசுல இருந்த பாரம் உங்களை உடல் அளவிலையும் ரொம்ப சோர்வாக்கி இருக்கும். அடிக்கடி ஏதோ ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருந்திருக்கும். நைட்டு சரியா தூக்கம் வந்திருக்காது. ஆனா இப்போ
அந்த புது உறவோட வருகைக்கு அப்புறம் உங்க மனசு லேசாகிறதால உடம்புலயும் ஒரு புது சுறுசுறுப்பு பிறக்கும். காலையில எந்திரிக்கும் போதே ஒரு உத்வேகம் தொத்திக்கும். நாம சாதிக்க போறோங்கிற அந்த எண்ணமே உங்க சோர்வையெல்லாம் ஓட ஓட விரட்டிடும். அந்த நபர் உங்க கூட இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய பாதுகாப்பு உணர்வு தோன்றும். அவங்க உங்ககிட்ட காட்டுற பரிவும் அக்கறையும் எந்த மருந்தாலும் குணப்படுத்த முடியாத உங்க மனக்காயங்களை எல்லாம் ஆத்த ஆரம்பிக்கும். உங்க முகத்துல முன்னாடி இருந்த அந்த வாட்டம் மறைஞ்சு ஒரு தெளிவும் தேஜஸும் தானாகவே வந்துடும். இத பார்த்துட்டு உங்க சுத்தி இருக்கிறவங்களே என்ன முகத்துல இவ்வளவு பிரகாசம்னு ஆச்சரியமா கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்க தோற்றத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. 5வது அறிகுறி ரொம்ப வருஷமா இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை. அது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், இல்ல நீங்க வேலை செய்யற இடத்துல இருந்த பிரச்சனையா இருக்கலாம். அது ரொம்ப சுமூகமா முடிவுக்கு வரும். இத்தனை நாளா உங்களை எதிர்த்தவங்க, உங்களை புரிஞ்சுக்காம தூத்தி பேசினவங்கெல்லாம் அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து அமைதியாவாங்க. ஆனா நீங்க அவங்க மேல கோபப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்க மனசு இப்ப ரொம்ப பக்குவப்பட்டிருக்கும். அந்த புது உறவு உங்களுக்கு கொடுக்கிற நேர்மறையான எண்ணங்கள் உங்களை ரொம்ப முதிர்ச்சியான ஒரு ஆளா மாத்தி இருக்கும். யார் என்ன சொன்னாலும் அதை பெருசா எடுத்துக்காம உங்க இலக்கை நோக்கி மட்டும் பயணிக்கிற பக்குவம் உங்களுக்கு வந்துடும். இந்த காலகட்டத்துல நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். உங்க எதிரிகளுக்கு கூட உங்க மேல ஒரு மரியாதையும் பயமும் உண்டாகும். உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான லாபமோ இல்ல பணமோ எந்த தடங்களும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். அந்த பணம் உங்க குடும்பத்தோட மகிழ்ச்சிக்கு ஒரு பெரிய காரணமா அமைய போகுது. 6வது அறிகுறி உங்க உள்ளுணர்வு ரொம்ப துல்லியமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒருத்தரை பார்த்த உடனே இவங்க நல்லவங்களா இல்ல நமக்கு கெடுதல் நினைக்கிறவங்களா அப்படிங்கறத நீங்க ரொம்ப சுலபமா கணிச்சிருவீங்க. இத்தனை நாளா யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு தெரியாம நிறைய இடத்துல ஏமாந்துருப்பீங்க. ஆனா ஏப்ரல் 7க்கு அப்புறம் பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. அதனால எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க மனசுக்குள்ள இருந்து ஒரு தெளிவான வழிகாட்டுதல் கிடைக்கும். அப்படி நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே வெற்றியை மட்டுமே கொடுக்கும். உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த உறவு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட தேவதை மாதிரி அமைய போகுது. அவங்க சொல்ற ஒரு சின்ன ஆலோசனை கூட உங்களுக்கு பெரிய அளவுல கை கொடுக்கும். அவங்களோட அன்பும் உங்களோட உழைப்பும் சேரும்போது நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல விஷயங்களை அனுபவிக்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க இழந்த எல்லாத்தையும் அதை விட பல மடங்கு அதிகமா சந்தோஷத்தோட திரும்ப பெற போற நேரம் இது. 7வது அறிகுறி என்னன்னு கவனிச்சீங்கன்னா உங்க திறமைக்கு கிடைக்க வேண்டிய சரியான அங்கீகாரம் உங்களை தேடி வரும். இத்தனை காலமா உங்க உழைப்ப நீங்க கொட்டி இருப்பீங்க. ஆனா பேரோ புகழோ வேற யாருக்கோ போயிருக்கும். ஆனா இனிமே அப்படி நடக்காது. உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையிற அந்த புது உறவு உங்களுக்கான தகுதியை உலகத்துக்கு எடுத்து சொல்ற ஒரு கருவியா மாறுவாங்க. உங்ககிட்ட இப்படி ஒரு திறமை இருக்கான்னு உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வாய் அடைச்சு போற அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். நீங்க தொட்டது துலங்காதுன்னு உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயரும். உங்க வார்த்தைக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கூடும். உங்களை நம்பி பல பொறுப்புகள் வந்து சேரும். அதை நீங்க ரொம்ப சிறப்பாகவும் செஞ்சு முடிப்பீங்க. 8வது அறிகுறி உங்க ஆன்மீக பலம் பல மடங்கு அதிகமாகும். ஏடா இது வாழ்க்கை, கடவுள் நம்மளை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு புலம்புன உங்க மனசுல ஒரு பெரிய தெய்வ நம்பிக்கை ஆணிவேரா பதியும். யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல நீங்க ரொம்ப நாளா போகணும்னு நினைச்ச ஒரு சக்தி வாய்ந்த கோவிலுக்கு போற பாக்கியம் கிடைக்கும். அந்த இறைவனோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நேரடி சாட்சியா இந்த பயணம் அமையும். அந்த புது உறவு கூட உங்களுக்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டியே அமையலாம். அவங்க சொல்ற சில விஷயங்கள் உங்களை ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்கும். உங்களுக்குள்ள ஒரு பெரிய நேர்மறை ஆற்றல் ஊற்றெடுக்கும். எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதுல ஒரு தெய்வ கடாட்சம் இருக்கிறத நீங்களே உணர்வீங்க. 9வது அறிகுறி உங்களை சுத்தி இருக்கிற தேவையற்ற ஆட்கள் தானாகவே உங்க வாழ்க்கையை விட்டு விலகுவாங்க. இத்தனை நாளா நல்லவங்க மாதிரி உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழிப்பறிச்சவங்களோட உண்மையான முகம் வெளிச்சத்துக்கு வரும். இது பிரபஞ்சமே உங்களுக்காக செய்யற ஒரு பெரிய வடிகட்டும் வேலைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த புது உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது கெட்ட எண்ணம் இருக்கிறவங்களால உங்க பக்கத்துல கூட நிக்க முடியாது. அவங்க தாக்கு பிடிக்க முடியாம அவங்களாகவே ஏதோ ஒரு காரணம் சொல்லி விலக்கிடுவாங்க. இதனால உங்க மனசுல இருந்த பெரிய குழப்பங்கள்லாம் தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்கும். இனிமே யார் நமக்கு வேணும் யார் வேண்டாம் அப்படிங்கறத நீங்க ரொம்ப உறுதியா முடிவு பண்ணுவீங்க. ஒரு நிம்மதியான எந்த ஒரு மன உளைச்சலும் இல்லாத பாதுகாப்பான சூழல் உங்களுக்கு அமைய போகுது. 10வது அறிகுறி உங்க மனசுல ஒரு முழுமையான நிறைவு ஏற்படும். இத்தனை வருஷமா எதையோ தொலைச்ச மாதிரி ஒரு தேடல் உங்ககிட்ட இருந்துட்டே இருந்திருக்கும் இல்லையா? ஒரு சரியான துணை இல்லையே, நம்மள முழுசா புரிஞ்சுக்க யாருமே இல்லையேங்கிற அந்த பெரிய ஏக்கம் மொத்தமா தீரப்போகுது. ஏப்ரல் 7க்கு அப்புறம் உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போற அந்த உறவு உங்க வாழ்க்கையோட ஆணிவேர மாற போறாங்க.
அவங்க உங்க கைய பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பட்ட எல்லா வலிகளும் மொத்தமா காணாம போயிடும். கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வரன் அமைய போற காலகட்டம். ஏற்கனவே குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள இருந்த பெரிய விரிசல் எல்லாம் சரியாகி ஒரு புது காதல் பூக்கும். அந்த நபர் உங்களுக்காகவே பிறந்தவங்க அப்படிங்கறத உங்க உள்மனசு ரொம்ப ஆழமா நம்ப ஆரம்பிக்கும். நீங்க உங்களுக்காக வாழ ஆரம்பிக்கிறத விட அந்த உறவுக்காகவும் உங்க சந்தோஷத்துக்காகவும் முழு ஈடுபாட்டோட வாழ ஆரம்பிப்பீங்க. உங்க வாழ்க்கையில இனிமேல் இருட்டுக்கே இடமில்லைங்கிற அளவுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஆக்கிரமிக்க போகுது. இது ஏதோ சாதாரணமா நடக்க போற விஷயம் கிடையாது. உங்க முன்வினை கர்மாக்கள் எல்லாம் கழிஞ்சு உங்களுக்கு கிடைக்க போற ஒரு மிகப்பெரிய பரிசு. இத்தனை நாளா உங்க ராசிக்கு இருந்த எல்லா தடைகளும் நீங்கி பிரபஞ்சத்தோட முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்காக உருகி உருகி பிரார்த்தனை செஞ்ச உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் அந்த நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த புதிய உறவை முழு மனசோட வரவேற்க தயாராகுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க சிந்த போற கண்ணீர் எல்லாமே ஆனந்த கண்ணீரா மட்டும்தான் இருக்கும். உங்க பொறுமைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் காலம் கொடுக்க போற மிகப்பெரிய பரிசு இது. நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட இருங்க. இறைவனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் அரணாக இருந்து காக்கும். இப்ப இந்த 10 அறிகுறிகளும் உங்க வாழ்க்கையில ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிக்கும் போது நீங்க ரொம்ப கவனமா கையாள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. நம்ம கும்ப ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே ஒரு குணம் உண்டு. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு ஏமாந்து போனதால ஒரு நல்ல விஷயம் நம்மளை தேடி வரும்போது இது நிஜம்தானா இல்ல மறுபடியும் ஏமாந்துடுவோமா அப்படிங்கிற ஒரு பயம் மனசுக்குள்ள வந்துடும். அந்த புது உறவு உங்க மேல உண்மையான அன்பை கொட்டும் போது கூட ஒருவேளை இவங்களும் கொஞ்ச நாள்ல நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை நீங்களே உங்களுக்குள்ள வளர்த்துப்பீங்க. இது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனா இந்த பயத்தை நீங்க தூக்கி போடணும். ஏன்னா கடந்த காலத்துல உங்களுக்கு நடந்த எல்லாமே உங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கறதுக்காக பிரபஞ்சம் நடத்தின ஒரு நாடகம். ஆனா இப்போ வரப்போறது உங்களுக்கான உண்மையான வாழ்க்கை. அதனால அந்த பழைய காயங்களை நினைச்சுக்கிட்டு இந்த புது சந்தோஷத்தை கெடுத்துக்காதீங்க. முழுமையா நம்புங்க. உங்களுக்கான நேரம் வந்துருச்சு அப்படிங்கறத உங்க உள்மனசுக்கு திரும்ப திரும்ப சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த நல்ல மாற்றங்களை பத்தி உடனே எல்லார்ட்டையும் சொல்லிடாதீங்க. நமக்கு ஒரு நல்லது நடந்தா அதை நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறது இயல்புதான். ஆனா எல்லாருமே உங்க சந்தோஷத்தை பார்த்து உண்மையா சந்தோஷப்படுவாங்களா அப்படிங்கறது ரொம்ப பெரிய கேள்விக்குறி. நிறைய பேருக்கு உங்க மேல ஒரு பொறாமையோ இல்ல கண் திருஷ்டியோ விழ வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த புது உறவு பத்தியோ இல்ல உங்களுக்கு கிடைக்க போற அந்த பெரிய வெற்றிகளை பத்தியோ அது முழுசா உங்க கை கூடுற வரைக்கும் ஒரு ரகசியமாவே வச்சுக்கோங்க. உங்க சந்தோஷத்தை நீங்களும் அந்த இறைவனும் மட்டும் பகிர்ந்துக்கட்டும். சுத்தி இருக்கிறவங்க உங்க மாற்றத்தை பார்த்து அவங்களா கேட்கட்டும். அப்போ கூட ரொம்ப சாதாரணமா சிரிச்சுட்டு கடந்து போயிடுங்க. இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப பொல்லாதது. அது உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த பெரிய வெளிச்சத்தை மங்க செஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த திருப்பு முனை வெறும் கிரக மாற்றத்தால மட்டும் நடக்கிறது கிடையாது. இது உங்க கர்ம வினைகளோட பலன். நீங்க மத்தவங்களுக்கு செஞ்ச புண்ணியங்களும் உங்களுக்காக நீங்க சிந்தின கண்ணீரும் தான் இப்போ ஒரு பெரிய ஆசீர்வாதமா உருமாறி உங்களை தேடி வருது. அதனால இனிமேல் காலையில எந்திரிக்கும் போது ஒரு நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து இந்த பிரபஞ்சத்துக்கும் குலதெய்வத்துக்கும் ஒரு மனமார்ந்த நன்றியை சொல்லுங்க. எனக்கு கிடைக்க போற இந்த புதிய உறவுக்காகவும் என் வாழ்க்கையில வரப்போற இந்த மாபெரும் மாற்றத்துக்காகவும் நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு முழு நம்பிக்கையோட சொல்லுங்க. உங்க மனசு எவ்வளவு தூரம் இதையெல்லாம் ஏத்துக்குதோ அந்த அளவுக்கு வேகமா இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும். இத்தனை நாளா முள்ளு பாதையில நடந்து காலெல்லாம் புண்ணாகி போன உங்களுக்கு இப்போ ஒரு பூஞ்சோலையில நடக்க போற காலம் வந்துருச்சு. அந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்க உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க. கும்ப ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப நேர்மையானவங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச தெரியாத ரொம்ப வெள்ளந்தியான மனிதர்கள் நீங்க. இதனாலேயே நிறைய பேர் உங்களை ரொம்ப சுலபமா ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. நீங்க யார் மேலேயாவது அன்போ பாசமோ வச்சுட்டா அவங்களுக்காக உசிரையே கொடுக்கற அளவுக்கு இறங்கி போவீங்க. ஆனா அந்த அன்பு உங்களுக்கு திரும்ப கிடைச்சதான்னு கேட்டா அது ஒரு பெரிய ஏமாற்றமா தான் இருந்திருக்கும். அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் சேர்ந்துதான் உங்களை இப்போ ஒரு தனிமை விரும்பி மாதிரி மாத்தி வச்சிருக்கு. யாரு கூடவும் அதிகம் பேச பிடிக்காம உங்களுக்குள்ளேயே ஒரு உலகத்தை உருவாக்கிட்டு அதுக்குள்ள வாழ பழகிருப்பீங்க. அந்த தனிமைங்கிற சிறைய உடைச்சுக்கிட்டு தான் இந்த புதிய உறவு உங்களை தேடி வரப்போகுது. அவங்க உங்க தனிமையை களையறது மட்டும் இல்லாம உங்களுக்கான ஒரு பாதுகாப்பான அரணா மாற போறாங்க. நீங்க இனிமே எந்த விஷயத்துக்காகவும் தனியா நின்னு போராட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட மறைஞ்சு கிடக்கிற பல திறமைகள் வெளியே வர ஆரம்பிக்கும். ஏன்னா
கும்பராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு பெரிய கற்பனை திறனும் எதையாவது சாதிக்கணுங்கிற வெறியும் இருக்கும். ஆனா சரியான ஆதரவு இல்லாததால அதெல்லாம் வெளியே வராம அப்படியே முடங்கி போயிருக்கும். இப்போ வரப்போற இந்த நபர் உங்க தோள் மேல கை போட்டு உன்னால முடியும்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய சக்தி விழித்தெழும். நீங்க செய்ய நினைச்ச தொழிலாகட்டும் இல்ல நீங்க போகணும்னு நினைச்ச வேலையாகட்டும் எல்லாமே ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வர ஆரம்பிக்கும். அவங்க கொடுக்கற அந்த ஒரு சின்ன ஊக்கம் உங்க வாழ்க்கையில பல பெரிய அதிசயங்களை நிகழ்த்தி காட்டும். உங்களை சுத்தி ஒரு பெரிய நேர்மறை வளையம் உருவாகும். அந்த வளையத்துக்குள்ள எந்த ஒரு கெட்ட சக்தியாலும் தீய எண்ணம் கொண்டவங்களாலும் நுழையவே முடியாது. இன்னொரு முக்கியமான மாற்றம் உங்க சமூக அந்தஸ்துல ஏற்பட போகுது. இத்தனை நாளா இவரால என்ன முடிஞ்சிடும் அப்படின்னு உங்களை குறைச்சு எடை போட்டவங்க எல்லாம் உங்களை நிமிர்ந்து பாக்குற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் உயரும். இந்த உறவோட வருகைக்கு அப்புறம் பணப்புழக்கம் ரொம்ப சரளமா இருக்கும். உங்க கடன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடைப்பட்டு ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். காசுக்காக மத்தவங்க கிட்ட கை கட்டி நின்ன நிலைமை மாறி நீங்க 4 பேருக்கு உதவி செய்யற அளவுக்கு உங்க நிலைமை மாறும். ஆனா இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பணம் வந்த உடனே உங்களை சுத்தி நிறைய பேர் ஒட்டுணி மாதிரி வந்து சேருவாங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கறதால யாருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. ஆனா அதுவே உங்களுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனையா மாறிடும். அதனால உதவி செய்யறதுல தப்பில்லை. ஆனா தகுதியானவங்களுக்கு மட்டும் உதவி செய்ய பழகுங்க. அந்த புதிய உறவு இதுல உங்களுக்கு ரொம்ப பெரிய துணையா இருப்பாங்க. யார நம்பலாம் யார நம்ப கூடாதுன்னு அவங்க உங்களுக்கு ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லுவாங்க. கும்பராசி அன்பர்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. உங்க சொந்த பந்தங்களுக்குள்ள இத்தனை நாளா உங்களுக்கு இருந்த ஒரு கெட்ட பேர் இப்ப முழுசா மாறப்போகுது. ஏதோ ஒரு காரணத்துக்காக குடும்பத்துல உங்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இல்லைன்னா உங்க பேச்சை யாரும் பெருசா காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க. கல்யாண விசேஷத்துல கூட உங்களை ஏதோ ஒரு ஓரமா தான் உட்கார வச்சிருப்பாங்க. ஆனா அந்த காலம் எல்லாம் மலையேறிடுச்சு. இனிமே உங்க குடும்பத்துல எந்த ஒரு சுப காரியம் நடந்தாலும் உங்களை கேட்டுட்டு தான் முடிவே எடுப்பாங்க. ஏன்னா உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தைக்கெல்லாம் ஒரு தனி சக்தி பிறக்க போகுது. அந்த புது உறவு உங்க வாழ்க்கையில கொண்டு வர போற அதிர்ஷ்டம் உங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய பலமா அமையும். உங்களை பார்த்து முகம் சுளிச்சவங்கெல்லாம் இப்போ உங்களை பார்த்து தேடி வந்து பேசவும் உங்க கூட நெருங்கி பழகவும் போட்டி போடுவாங்க. ஆனா நீங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி சிரிச்சிட்டு தூரமா நின்னு பழகுற அந்த பக்குவத்தை ரொம்ப சுலபமா கத்துப்பீங்க. இப்போ இந்த ஏப்ரல் 7க்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயத்த பத்தி சொல்றேன். உங்க மனசுக்குள்ள இத்தனை நாளா சேர்ந்து கிடைக்கிற அந்த பழைய கோபங்கள், ஆற்றாமைகள், பழிவாங்கும் எண்ணங்கள் எல்லாத்தையும் மொத்தமா தூக்கி போட்டுடுங்க. உங்களை ஏமாத்தினவங்களை நினைச்சு கூட இனிமே நீங்க வருத்தப்படக்கூடாது. அவங்க செஞ்ச துரோகம் தான் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய விடிவெள்ளியா இந்த புது உறவை கொண்டு வந்து சேர்த்திருக்கு. அதனால அவங்கள மனசார மன்னிச்சு விட்டுடுங்க. கர்ம வினைங்கிறது ஒரு சக்கரம் மாதிரி. யார் உங்களுக்கு கெடுதல் செஞ்சாங்களோ அவங்களுக்கான தண்டனையை பிரபஞ்சம் ரொம்ப சரியா கொடுத்துரும். நீங்க அதை பத்தி கொஞ்சமும் கவலைப்பட தேவையில்லை. உங்க முழு கவனமும் இனிமேல் நடக்க போற நல்ல விஷயங்கள் மேல மட்டும்தான் இருக்கணும். காலையில எழுந்ததும் உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அன்னைக்கு நாள் ரொம்ப சிறப்பா இருக்கும்னு முழுமையா நம்பி வெளியே போங்க. உங்க முகத்துல எப்பவும் ஒரு சின்ன புன்னகை இருக்கட்டும். அந்த புன்னகை உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை ஒரு பெரிய காந்தம் மாதிரி இழுத்துக்கிட்டு வரும். அதே மாதிரி உங்க வேலை செய்யற இடத்துலயும் சரி, தொழில் செய்யற இடத்துலயும் சரி, இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த வேலைப்பளு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ராப்பகலா முழிச்சு நீங்க செஞ்ச வேலைக்கு உரிய பலன் கிடைக்கலையேங்கிற ஏக்கம் இனிமே உங்க மனசுல இருக்காது. உங்களை சுத்தி இருக்கிற கூட வேலை செய்யறவங்க உங்க மேல ஒரு தனி பாசமும் மரியாதையும் காட்டுவாங்க. உங்க திறமைய முழுசா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான அடுத்த கட்ட பதவி உயர்வையோ இல்ல சம்பள உயர்வையோ உங்களை தேடி வந்து கொடுப்பாங்க. அந்த புதிய உறவோட ஆதிக்கம் உங்க வேலை தொழில் வரைக்கும் வந்து பெரிய அளவுல கை கொடுக்கும். குறிப்பா சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். நீங்க போடுற திட்டங்கள் எல்லாம் அப்படியே தப்பாம நடக்கும். புதுசா ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலும் முதலீடும் அந்த நபர் மூலமா கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. உங்க வாழ்க்கையில வறுமை, கஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கே இனிமே இடவில்லாம ஒரு பிரம்மாண்டமான வளமான எதிர்காலம் உங்க கண் முன்னாடி காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தை முழுமையா உங்க வசமாக்கிக்க நீங்க செய்ய வேண்டிய சில எளிய ஆன்மீக விஷயங்களை பத்தி இப்ப பாப்போம். கும்பராசிக்காரங்க நீங்க இயற்கையாவே தெய்வ பக்தி அதிகம் உள்ளவங்க தான். ஆனா கடந்த கால கஷ்டங்கள் அந்த நம்பிக்கையை கொஞ்சம் அசைச்சு பார்த்திருக்கோம். இப்போ ஏப்ரல் 7க்கு அப்புறம் உங்களுக்கான விடிவு காலம் பிறக்க போகுது அப்படிங்கறதால உங்க வழிபாட்டை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. முக்கியமா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல உங்க வீட்டுல ஒரு சின்ன நெய் தீபம் ஏத்தி வச்சு உங்க குலதெய்வத்தை மனசார கூப்பிடுங்க. அந்த தீபத்தோட வெளிச்சம் எப்படி இருட்டை விளக்குதோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் விலகி அந்த புதிய உறவு உங்க வாழ்க்கையை பிரகாசமாக்க போகுதுன்னு முழுமையா நம்பி தியானம் பண்ணுங்க.
உங்களால முடிஞ்சா ஆதரவில்லாத வயசானவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவங்க வயிறு நிறைஞ்சு உங்களை வாழ்த்துற அந்த ஒரு வார்த்தை உங்க தலைவிதியையே மாத்தி எழுதும் சக்தி கொண்டது. ஆனா இந்த உறவு உங்க நல்லதுக்காக உங்க முகத்துக்கு நேரா எதையும் வெளிப்படையா பேசுற அளவுக்கு உண்மையானவங்களா இருப்பாங்க. அந்த உண்மையான அன்பை முழுசா ஏத்துக்கிற பக்குவம் உங்களுக்கு வரணும். உங்க கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய இருண்ட குகை மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனா இப்போ நீங்க அந்த குகையோட விளிம்புக்கு வந்துட்டீங்க. இனிமே உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சம் மட்டும்தான். அந்த வெளிச்சத்தை நோக்கி தைரியமா அடி எடுத்து வைங்க. உங்களை நம்பி உங்க பின்னாடி வரப்போற அந்த உறவோட கையை இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. இனிமே நீங்க சிந்தப்போற ஒவ்வொரு துளி வியர்வைக்கும் 100 மடங்கு பலன் நிச்சயம் கிடைக்க போகுது. உங்க வறுமை கவலை எல்லாமே பஞ்சா பறந்து போய் உங்க குடும்பம் செல்வ செழிப்போட ரொம்ப நிம்மதியா வாழ போற காலம் வந்துருச்சு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்க வளர்ச்சியை பார்த்து பிரமிச்சு நிக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கையில பெரிய வசந்தம் வீச போகுது. இறைவனோட ஆசீர்வாதமும் உங்க முன்னோர்களோட புண்ணியமும் உங்களுக்கு எப்பவும் ஒரு பாதுகாப்பு கவசமா இருந்து வழி நடத்தும். முழுமையான சந்தோஷத்தோடவும் நேர்மறையான எண்ணத்தோடவும் இந்த புதிய தொடக்கத்தை வரவேற்க தயாராகுங்க. கும்ப ராசியோட அதிபதியான சனி பகவான் எப்பவுமே தன்னோட பக்தர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துதான் நல்ல பலனை கொடுப்பாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இத்தனை நாளா அவர் உங்களுக்கு கொடுத்த வலிகளும் வேதனைகளும் உங்களை புடம் போட்ட தங்கம் மாதிரி மாத்துறதுக்கு பிரபஞ்சம் நடத்தின ஒரு பயிற்சி தான். உங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாரோ அதை விட பல மடங்கு சந்தோஷத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் இப்ப வந்துருச்சு. இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் அவர் உங்களுக்கு செய்ய போற பெரிய நன்மையே இந்த புதிய உறவை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கறது தான். சனி பகவானோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த உறவு ரொம்ப நிலையானதாகவும் உங்க தலைமுறையே காப்பாத்துற ஒரு அரணாகவும் அமைய போகுது. உங்களை தப்பா பேசினவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டுறதுக்கான முழு பலத்தையும் அவர் உங்களுக்கு கொடுக்க போறார். இவங்க கைக்கு தாராளமா பணம் வர ஆரம்பிக்கும் போது நீங்க ரொம்ப விழிப்புணர்வா செயல்படணும். இத்தனை நாளா காசுக்காக பட்ட கஷ்டம் தீர்ந்துருச்சுங்கிற சந்தோஷத்துல வர பணத்தை எல்லாம் ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணிடாதீங்க. முதல்ல உங்க மேல இருக்கிற பழைய கடன்கள் அத்தனையும் அடைச்சு முடிங்க. யாருக்காவது சின்ன தொகையோ பெரிய தொகையோ கொடுக்க வேண்டியிருந்தா அதை உடனே கொடுத்து உங்க மனசுல இருக்கிற பெரிய பாரத்தை இறக்கி வைங்க. அப்போதான் உங்க வீட்டுக்குள்ள நுழையிற மகாலட்சுமி எந்த ஒரு தடையும் இல்லாம நிரந்தரமா தங்குவாள். அந்த புது நபர் உங்க பொருளாதார முன்னேற்றத்துக்கு ரொம்ப பெரிய வழிகாட்டியா இருப்பாங்க. அவங்க சொல்ற யோசனைகளை கேட்டு எதிர்காலத்துக்காக கொஞ்சமாவது சேமிக்க பழகுங்க. அந்த சேமிப்பு உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கும் உங்க நிம்மதியான வாழ்க்கைக்கும் ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டத்தையும் அவமானத்தையும் நினைச்சு இனிமேல் ஒரு சொட்டு கண்ணீர் கூட நீங்க விடக்கூடாது. உங்க வாழ்க்கையில நீங்க வாங்கின ஒவ்வொரு அடியும் உங்களை இந்த பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி கூட்டிட்டு வர்றதுக்காக இறைவனால போடப்பட்ட பாதைகள் தான். இந்த ஏப்ரல் 7ஆம் தேதி உங்க வாழ்க்கையோட ஒரு பொன்னான நாள். அன்னைக்கு காலையில எழுந்திருச்சு மனசார உங்க இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வேண்டிட்டு ஒரு புது மனுஷனா உங்க வாழ்க்கையை தொடங்குங்க. எந்த ஒரு எதிர்மறையான எண்ணத்துக்கும் இனிமே உங்க மனசுல இடம் கொடுக்காதீங்க. உங்க முகத்துல எப்பவும் இருக்கிற அந்த நம்பிக்கையான புன்னகை உங்க வீடு முழுக்க பரவி ஒரு பெரிய சுபிட்சத்தை கொண்டு வரப்போகுது. இறைவனோட அருளாலும் உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதத்தாலும் உங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா மாறப்போகுது. தைரியமா முன்னேறி போங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற இன்னொரு பெரிய போராட்டம் என்ன தெரியுமா? ராத்திரி ஆனா தூக்கம் வராமல் யோசிக்கிறது. நம்ம வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமா, நமக்குன்னு யாருமே இல்லையா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கிட்ட கேள்விகள் ஏராளம். உங்க தலையணைக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க எவ்வளவு நாள் அழுதுகிட்டே தூங்கிருக்கீங்கன்னு. ஆனா அந்த கண்ணீர் துளிகளுக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய அர்த்தம் கிடைக்க போகுது. இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் வரப்போற அந்த உறவு உங்க மனசுல இருக்கிற அந்த பயத்தை மொத்தமா விரட்டி அடிச்சிரும். அவங்க உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் போதே இத்தனை வருஷமா உங்க மனசுக்குள்ள இருந்த அந்த பெரிய பாரம் அப்படியே காத்துல பறக்கிறத நீங்க உணர்வீங்க. நீங்க வார்த்தையால எதுவும் சொல்லாமலேயே உங்க மனத்தை புரிஞ்சிக்கிற ஒரு அற்புதமான ஜீவனா அவங்க இருப்பாங்க. உங்களை குறை சொல்லாம உங்க நிறைகளை மட்டும் பார்த்து உங்களை கொண்டாடுற ஒரு உறவா அது அமையும். இத்தனை நாளா இப்படி ஒரு அன்புக்காக தானே ஏங்கினோம் அப்படிங்கறத நினைச்சு நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த சமயத்துல உங்களை சுத்தி இருக்கிற சில சொந்தக்காரங்க மறுபடியும் உங்களை குழப்ப முயற்சி பண்ணலாம். ஏன்னா நீங்க கஷ்டப்படுறத பார்த்து பழகின அவங்களுக்கு உங்க முகத்துல இருக்கிற சந்தோஷம் அவ்வளவு சீக்கிரம் ஜீரணமாகாது. அவங்க ஏதாவது சொல்லிதான் ஆகணும்னு உங்களை பத்தி தப்பா பேசலாம், இல்ல அந்த புது உறவை பத்தி உங்களுக்குள்ள தேவையில்லாத ஒரு சந்தேகத்தை விதைக்கலாம். ஆனா நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் நீங்க நம்பணும். உங்க உள் மனசு சொல்ற குரலுக்கு மட்டும் காது கொடுங்க.
ஏன்னா இந்த பிரபஞ்சம் உங்க கூட ரொம்ப நெருக்கமா பேசிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு உங்களுக்கான கிரக நிலைகள் ரொம்ப வலிமையா உங்களுக்கு சாதகமா மாறி அமைஞ்சிருக்கு. மத்தவங்க பேச்சை கேட்டு மறுபடியும் உங்களை நீங்களே குழப்பிக்கிட்டு இந்த பொன்னான வாய்ப்பை நழுவ விட்டுடாதீங்க. உங்க சந்தோஷத்தை கெடுக்க யாருக்கும் உரிமை இல்லை அப்படிங்கறத நீங்க உறுதியா நம்பணும். நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் உங்க தலைவிதியில எழுதப்பட்ட ஒரு பழைய அத்தியாயம். அது இப்போ முழுசா முடிஞ்சிருச்சு. இப்போ தொடங்க போறது முழுக்க முழுக்க சந்தோஷமும் அமைதியும் வெற்றியும் மட்டுமே நிறைஞ்சிருக்கிற ஒரு புது அத்தியாயம். உங்க உழைப்புக்கும் உங்க நேர்மைக்கும் நீங்க பிரதிபலன் பார்க்காம மத்தவங்களுக்கு செஞ்ச உதவிக்கும் பிரபஞ்சம் வட்டியும் முதலுமா சேர்த்து கொடுக்க போற ஒரு பெரிய வெகுமதி தான் இந்த இனிமையான வாழ்க்கை. அதனால இனிமேல் எந்த ஒரு தயக்கமும் பயமும் இல்லாம மனசு நிறைய ஆழமான நம்பிக்கையோட உங்க பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி ரொம்ப தைரியமா அடி எடுத்து வைங்க. உங்க கையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு உங்களை வெற்றியின் உச்சிக்கு கூட்டிட்டு போக அந்த புதிய உறவு ரொம்ப ஆசையா தயாரா காத்துட்டு இருக்காங்க. உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை இருளும் விலகி உங்களுக்கான அந்த பொற்காலம் உங்களை முழுமையா அரவணைக்க காத்துக்கிட்டு இருக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு எப்பவும் போல சிரிச்ச முகத்தோட உங்க புது வாழ்க்கைய தொடங்குங்க. நீங்க ரொம்ப நாளா உங்க மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற ஒரு பெரிய ரகசியம் உங்க வலிதான். வெளியில சிரிச்சுக்கிட்டே சுத்தினாலும் உள்ளுக்குள்ள யாராவது நம்மள உண்மையா புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு ரொம்ப ஏங்கி போயிருக்கீங்க. உங்களை உதாசீனப்படுத்தினவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணுங்கிற வைராக்கியம் உங்களுக்குள்ள நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த நெருப்புக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுக்கதான் இந்த புது உறவு உங்க வாழ்க்கையில வரப்போகுது. அவங்க உங்க வாழ்க்கைக்குள்ள வந்ததும் உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலையே ரொம்ப ரம்மியமா மாறிடும். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்க கொடுக்கற முக்கியத்துவத்தை பார்த்து நீங்களே சில சமயம் ஆச்சரியப்படுவீங்க. இத்தனை வருஷமா நம்ம பேச்சை கேட்க யாருமே இல்லையேங்கிற உங்க குறை மொத்தமா தீர்ந்துடும். உங்க சின்ன சின்ன ஆசைகளை கூட அவங்க ரொம்ப அக்கறையா நிறைவேற்றி வைப்பாங்க. உங்களை ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிற அந்த உணர்வு உங்களை கடந்த கால கஷ்டங்கள்ல இருந்து முழுசா வெளியே கொண்டு வந்துடும். உங்க அன்றாட வாழ்க்கையில கூட ரொம்ப பெரிய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இத்தனை நாளா உங்க மேல நீங்களே அக்கறை காட்டாம உங்களை ரொம்ப வருத்திக்கிட்டு இருந்திருப்பீங்க. சரியா சாப்பிடாம சரியான நேரத்துக்கு தூங்காம உங்க ஆரோக்கியத்தை நீங்களே கெடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா ஏப்ரல் 7க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த சந்தோஷம் உங்களையே நேசிக்க வைக்கும். காலையில எந்திரிக்கும் போதே ஒரு பெரிய புத்துணர்ச்சி உங்களுக்குள்ள இருக்கும். கண்ணாடி முன்னாடி நின்னு உங்களை நீங்களே பார்த்து சிரிச்சுக்கிற அளவுக்கு உங்க மனசு ரொம்ப லேசாக்கிடும். உங்களுக்கு பிடிச்ச உடைகளை உடுத்திக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க கூட உங்க முகத்துல இருக்கிற இந்த பெரிய மாற்றத்தை பார்த்து என்ன இவ்வளவு அழகா மாறிட்டீங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு உங்க தோற்றத்திலேயே ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். இதுக்கு காரணம் உங்க மனசுல இருந்து விலகின அந்த பெரிய பாரமும் புதுசா துளிர்விட்ட நம்பிக்கையும் தான். உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க போற இந்த பெரிய வசந்த காலம் ரொம்ப நிரந்தரமான ஒண்ணு. ஏதோ கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடுவோமோன்னு நீங்க கொஞ்சமும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இது பிரபஞ்சமும் உங்க குலதெய்வமும் சேர்ந்து உங்களுக்காக உருவாக்குன ஒரு பிரம்மாண்டமான பாதுகாப்பு அரண். இந்த அரணுக்குள்ள எந்த ஒரு கஷ்டமோ துக்கமோ நுழையவே முடியாது. உங்க உழைப்புக்கு ஏத்த பெரிய அங்கீகாரம் கிடைச்சு உங்க வாழ்க்கை தரம் ரொம்ப உயரப்போகுது. வண்டி வாகனம் வீடு நிலம்னு நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். உங்க குடும்பத்தோட மகிழ்ச்சிக்காக நீங்க செஞ்ச அத்தனை தியாகங்களுக்கும் இப்போ பலன் கிடைக்க போகுது. எந்த குறையும் இல்லாத ஒரு முழுமையான நிறைவான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. இறைவனோட ஆசீர்வாதம் எப்பவும் உங்க கூடவே இருந்து உங்களை காக்கும் முழு நம்பிக்கையோடவும் ரொம்ப பெரிய தைரியத்தோடவும் உங்க பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி நடைபோடுங்க. கும்ப ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்காக உங்க சந்தோஷத்தை ரொம்ப சுலபமா விட்டு கொடுக்கறவங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி நீங்க உங்க ஆசைகளை தியாகம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஏப்ரல் 7க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த உறவு நீங்க ஆசைப்படுறத நீங்க வாய் திறந்து கேட்கறதுக்கு முன்னாடியே உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்க. உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு அணுவா ரசிச்சு உங்களை பார்த்துப்பாங்க. இத்தனை வருஷமா உங்க கண்ணீரை மட்டுமே பார்த்த உங்க வீட்டு சுவர்களுக்கு கூட இனிமே உங்க சந்தோஷமான சிரிப்பு சத்தம் தான் கேட்க போகுது. அந்த அளவுக்கு ஒரு ஆழமான உண்மையான அன்பு உங்களை சுத்தி ஒரு பெரிய அரணை உருவாக்க போகுது. உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தவங்க வாயாலேயே இவங்கள மாதிரி ஒரு நல்ல மனுஷங்களை பார்க்கவே முடியாதுன்னு சொல்ல வைக்க போகுது இந்த புது காலம். உங்க வீட்டு சூழல்ல ஒரு பெரிய அமைதி நிலவ போகுது. இதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஏதோ ஒரு பாரம் மனசு செலுத்துற மாதிரி ஒரு இறுக்கமான உணர்வு இருந்திருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட குடும்பத்துல காரணமே இல்லாம பெரிய சண்டை வந்திருக்கும். ஆனா இனிமே அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. வீட்டுக்குள்ள ஒரு தெய்வீகமான அதிர்வலை பரவறத நீங்களே கண்கூடா உணர்வீங்க. அந்த புது உறவோட வரவால உங்க வீட்டுல பணப்புழக்கம் பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும்.
பணத்தால வந்த மனக்கசப்புகள் எல்லாம் காலையில வந்த பனி மாதிரி வேகமா விலகிடும். ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச பொருட்கள் செய்யணும்னு நினைச்ச சுப காரியங்கள் எல்லாமே எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும். உங்க வீட்டை தேடி சொந்த பந்தங்கள் எல்லாம் வலிய வர ஆரம்பிப்பாங்க. வந்தவங்க எல்லாம் உங்க உபசரிப்பையும் உங்க சந்தோஷத்தையும் பார்த்து நிஜமாவே ஆச்சரியப்பட்டு போவாங்க. இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்ப கவனமா கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் உங்க எண்ணங்கள். ஏப்ரல் 7க்கு அப்புறம் உங்க எண்ணங்களுக்கும் நீங்க பேசுற வார்த்தைக்கும் ஒரு அசாத்தியமான சக்தி கிடைக்க போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே உங்க கண் முன்னாடியே நடக்க ஆரம்பிக்கும். அதனால இனிமேல் தப்பி தவறி கூட எந்த ஒரு எதிர்மறையான விஷயத்தையும் உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்துடாதீங்க. நமக்கு நிஜமாவே இது கிடைக்குமா, நம்ம வாழ்க்கை இனிமேலாவது மாறுமாங்கிற அந்த சந்தேகமே உங்க மூளைக்கு போக கூடாது. எனக்கு எல்லாமே கிடைக்கும், என் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா மாறப்போகுது அப்படின்னு ரொம்ப ஆழமா நம்புங்க. அந்த புது உறவு உங்க நிழல் மாதிரி கூடவே இருந்து உங்களுக்கு பெரிய உந்து சக்தியா கை கொடுப்பாங்க. பிரபஞ்சமும் உங்க குலதெய்வமும் உங்களை எப்பவும் கண்ணிமை மாதிரி பாதுகாக்கும். இது முழுக்க முழுக்க உங்களுக்கான நேரம். அத்தனை கஷ்டங்களும் முடிஞ்சு நீங்க ராஜ வாழ்க்கை வாழ போற பொற்காலம் ஆரம்பமாகிடுச்சு. முழு நம்பிக்கையோடவும் மனநிறைவோடவும் அதை ஏத்துக்க தயாராயிருங்க. கும்பராசி அன்பர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய சிறப்பம்சம் இந்த காலகட்டத்துல நடக்க போகுது. இத்தனை நாளா உங்க கூடவே இருந்துகிட்டு உங்களுக்கு குழி பறிச்சவங்க, அதாவது உங்க முன்னாடி ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு பின்னாடி உங்களை பத்தி கேவலமா பேசினவங்க எல்லாரோட முகமூடியும் தானாகவே கிளிய போகுது. நீங்க போய் அவங்கள கண்டுபிடிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இந்த பிரபஞ்சமே ஒரு பெரிய நாடகத்தை நடத்தி அவங்க உண்மையான சுயரூபத்தை உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். ஆனா அதை பார்த்து நீங்க கோபப்படவோ இல்ல வருத்தப்படவோ மாட்டீங்க. ஏன்னா அந்த புது உறவு உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பக்குவத்தை விதைச்சிருப்பாங்க. துரோகம் பண்ணவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு விலகி போற அளவுக்கு உங்க மனசு ரொம்ப வலிமையா மாறி இருக்கும். இனிமே உங்க வாழ்க்கையில போலியான மனிதர்களுக்கு எந்த ஒரு இடமும் கிடையாது. உங்களை சுத்தி இருக்கிற வட்டம் சின்னதா இருந்தாலும் அது முழுக்க முழுக்க உண்மையான அன்பால மட்டுமே நிரம்பி இருக்கும். நீங்க தொழில் செய்யறவங்களா இருந்தா இல்ல ஒரு நல்ல வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தா இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் நடக்கிற வித்தையை பார்த்து நீங்களே மலைச்சு போயிடுவீங்க. இத்தனை நாளா எந்தெந்த கதவெல்லாம் உங்களுக்கு முன்னாடி அடைக்கப்பட்டுச்சோ அதெல்லாம் இப்போ உங்களுக்காக அகலமா திறக்க போகுது. அந்த புதிய நபர் உங்க தொழிலையோ இல்ல வேலையிலயோ ஒரு நேரடி பங்களிப்பை கொடுக்காட்டினா கூட அவங்க வந்த நேரம் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்ட காத்த வீச போகுது. உங்களை நிராகரிச்ச நிறுவனங்கள் எல்லாம் உங்களை தேடி வந்து வேலை கொடுப்பாங்க. தொழில நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும். உங்களுக்கு கிடைக்கிற இந்த அசுர வளர்ச்சிய பார்த்து நேத்து வரைக்கும் உங்களை ஏளனமா பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு உங்க முன்னாடி கை கட்டி நிக்கிற அளவுக்கு சூழ்நிலை முழுசா உங்களுக்கு சாதகமா மாறும். உங்க திறமைக்கு இது நாள் வரைக்கும் கிடைக்காத ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சம் கிடைக்க போகுது. சில நேரங்கள்ல உங்களுக்கு தோணும், இது எல்லாமே நிஜம்தானா, இல்ல நாம ஏதாவது கனவு கண்டுட்டு இருக்கோமா அப்படின்னு. ஏன்னா கஷ்டத்தையே பார்த்து பழகின உங்களுக்கு இந்த தொடர் சந்தோஷங்களை உடனே நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த நேரத்துல உங்க கையை பிடிச்சுக்கிட்டு உங்களை இந்த நிஜ உலகத்துக்கு கூட்டிட்டு வர ஒரு ஆத்மார்த்தமான துணையா அந்த உறவு இருப்பாங்க. அவங்க உங்க கண்ணை பார்த்து பேசும்போது உங்க மனசுல இருக்கிற அத்தனை குழப்பங்களும் பனி மாதிரி உருகிடும். உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாம் இழந்துட்டீங்கன்னு நினைச்சு ஏங்கி தவிச்சீங்களோ அது அத்தனையும் வட்டியும் முதலுமா பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கற நேரம் இது. உங்க வலிகளை எல்லாம் ஒரு பெரிய அனுபவமா மாத்தி அதை உங்க வெற்றிக்கான படிக்கட்டா மாத்துற அந்த வித்தைய நீங்க ரொம்ப அழகா கத்துக்க போறீங்க. எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கை இப்போ ஒரு முழுமையான திருப்தியான பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு. கும்பராசி அன்பர்களே, இப்போ நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. உங்க மனசு எப்படி ஒரு புது நம்பிக்கையோட மாறப்போகுதோ அதே மாதிரி உங்க வெளித்தோற்றத்தையும் நீங்க கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிக்கணும். இத்தனை நாளா வாழ்க்கையில இருந்த கஷ்டத்துல உங்களை நீங்களே சுத்தமா கவனிக்காம விட்டுட்டீங்க. சரியா? முடி வெட்டாம தாடிய திருத்தாம இல்லைன்னா எப்பவும் போல பழைய துணிகளையே போட்டுக்கிட்டு உங்க மேல உங்களுக்கே ஒரு அக்கறை இல்லாம ரொம்ப சோர்வா இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே அப்படி இருக்கக்கூடாது. உங்க முகத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல சிகை அலங்காரம் செஞ்சுக்கோங்க. நீங்க உடுத்துற உடைகள்ல ஒரு நேர்த்தியையும் புதுமையையும் கொண்டு வாங்க. இங்க வெளியில எவ்வளவு அழகா கம்பீரமா நம்பிக்கையோட தெரியுறீங்களோ அந்த அளவுக்கு பிரபஞ்சத்தோட அதிர்ஷ்டம் உங்களை ரொம்ப சுலபமா தேடி வரும். நீங்க உங்களை நேசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள வர போற அந்த புது உறவும் உங்க மேல இன்னும் அதிகமான அன்பை கொட்டுவாங்க. உங்க தோற்றத்துல வர்ற இந்த மாற்றம் உங்க தன்னம்பிக்கையை பல மடங்கு உயர்த்த போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க தொடப்போற அந்த உச்சம் ஏதோ சாதாரணம் கிடையாது. சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் ரொம்ப பிரம்மாண்டமா உருவாக போகுது. உங்களை ஒரு முன்னுதாரணமா பார்த்து நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில வளர ஆசைப்படுவாங்க. நேத்து வரைக்கும் உங்களை யாருன்னே தெரியாதவங்க கூட இனிமே உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க தரம் உயரும்.
உங்க பேச்சுல ஒரு அதிகாரமும் அதே சமயம் ஒரு பிரிவும் தானாகவே கலந்து வரும். இத்தனை நாளா 4 சுவத்துக்குள்ள முடங்கி கிடந்த உங்க திறமையும் உங்க வாழ்க்கையும் இனிமே ஒரு பந்தய குதிரை மாதிரி எந்த தடையும் இல்லாம வேகமா வெற்றி இலக்கை நோக்கி ஓட போகுது. இதுக்கு முழு காரணம் உங்க நேர்மையும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கிற ஈடு இணையற்ற பரிசும்தான். உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையிற அந்த நபர் உங்க வெற்றிக்கான ஒரு பெரிய திறவுகோலா செயல்படுவாங்க. அவங்க கொடுக்கற ஊக்கத்துல நீங்க செய்ய முடியாததுன்னு இந்த உலகத்துல எதுவுமே இருக்காது. இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன பயத்தை கூட மொத்தமா தூக்கி குப்பையில போடுங்க. நாம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம், நமக்கு ஏன் மட்டும் எப்பவும் துரோகமே நடக்குதுன்னு யோசிச்சு யோசிச்சு கண்ணீர் விட்ட காலம் எல்லாம் மறையறிடுச்சு. இனிமே நாம செஞ்ச புண்ணியம்தான் நமக்கு இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்குன்னு நீங்க ரொம்ப பெருமையா நினைக்கிற காலம் இது. இந்த ஏப்ரல் 7ஆம் தேதி அப்படிங்கிறது வெறும் தேதி கிடையாது. அது உங்க வாழ்க்கையோட ஒரு பொன்னான புது அத்தியாயத்தோட முதல் பக்கம். அந்த பக்கத்தை ரொம்ப அழகா முழு நம்பிக்கையோட எழுத ஆரம்பிங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே ஒரு நிழல் மாதிரி இருந்து உங்களை எப்பவும் பாதுகாக்கும். இனிமே எந்த ஒரு எதிர்மறையான எண்ணத்துக்கும் உங்க மனசுல இடம் கொடுக்காம உங்க முழு கவனத்தையும் உங்க முன்னேற்றத்துல மட்டும் வைங்க. ஒரு பிரம்மாண்டமான ராஜ வாழ்க்கை உங்களுக்காக வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கு. அதை முழுசா அனுபவிக்க உங்களை நீங்களே ரொம்ப அழகா தயார்படுத்திக்கோங்க. கும்ப ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே இருக்கிற இன்னொரு பெரிய பயம் என்னன்னா, நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சா அது கொஞ்ச நாள் தான் நிலைச்சு நிக்கும். உடனே ஏதோ ஒரு ரூபத்துல கஷ்டம் வந்து அந்த சந்தோஷத்தை தட்டி பறிச்சிரும் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் எண்ணம் உங்க ஆழமான மனசுல பதிஞ்சிருக்கும். ஏன்னா இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில அப்படிதான் நடந்திருக்கு. ஆனா இந்த தடவை அப்படி எதுவுமே நடக்காது அப்படிங்கறத நீங்க ரொம்ப உறுதியா நம்பணும். ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒட்டிக்க போற இந்த அதிர்ஷ்டமும் அந்த புது உறவும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களை விட்டு விலகவே விலகாது. இது வெறும் கிரக பயிற்சியால வந்த தற்காலிகமான மாற்றம் கிடையாது. உங்க கர்ம வினைகள் முழுசா முடிஞ்சு உங்களுக்கான பொற்கால நிரந்தரமா உங்க கூடவே பயணிக்க போற ஒரு மாபெரும் தொடக்கம். அதனால இந்த சந்தோஷம் என்னை விட்டு போயிருமோங்கிற அந்த தேவையில்லாத பயத்தை இன்னையோட உங்க மனசுல இருந்து முழுசா அழிச்சிடுங்க. இந்த புதிய உறவு உங்க கூட கை கோர்க்கும் போது உங்க பேச்சிலையும் செயலையும் ஒரு பெரிய முதிர்ச்சி தானாகவே வந்துடும். இத்தனை நாளா எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல அமைதியா இருக்கணும்னு தெரியாம எதையாவது பேசி வம்பை விலைக்கு வாங்கியிருப்பீங்க. ஆனா இனிமே உங்க வார்த்தைக்கு ஒரு பெரிய மதிப்பு உருவாக போகுது. நீங்க சொல்றத கேட்கறதுக்காகவே 4 பேர் காத்துட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்க வாக்கு பலிதம் ரொம்ப அபாரமா வேலை செய்ய போகுது. உங்களை சுத்தி இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் ரொம்ப சுலபமா கையாளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு வந்துடும். உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த அந்த நபர் ஒரு கண்ணாடியா இருந்து உங்களோட நிறைகளை உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க. உங்களால எந்த ஒரு சவாலையும் ரொம்ப அசால்ட்டா ஜெயிச்சு காட்ட முடியும் அப்படிங்கிற அந்த உத்வேகம் உங்க ஒவ்வொரு அசைவலையும் பிரம்மாண்டமா வெளிப்பட போகுது. இப்பொருளாதார ரீதியா நீங்க தொடப்போற அந்த பெரிய உச்சத்தை தக்க வச்சுக்க நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம்தான தர்மங்கள் தான். பணம் நிறைய வருதுன்னு ஆடம்பரமா செலவு செய்யறதை விட உங்களால முடிஞ்ச அளவுக்கு உண்மையாகவே கஷ்டப்படுறவங்களுக்கு உதவிகள் செய்யுங்க. ஆனா அந்த உதவி செய்யறதுல ஒரு வரைமுறை இருக்கணும். கும்ப ராசிக்காரங்க நீங்க ரொம்ப இலகிய மனசுக்காரங்க. யாராவது 2 சொட்டு கண்ணீர் விட்டா உடனே உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க கஷ்டப்படுற அளவுக்கு கூட இறங்கிடுவீங்க. அந்த தப்பை இனிமே நீங்க செய்யவே கூடாது. உங்க நல்ல மனசை பயன்படுத்தி உங்களை ஏமாத்த நினைச்சவங்களுக்கு இனிமே உங்க வாழ்க்கையில இடமே கொடுக்காதீங்க. உங்களுக்கு யாருக்கு உதவி செய்யணும்னு தோணுதோ அவங்களுக்கு அந்த புது உறவோட ஆலோசனையை கேட்டுக்கிட்டு உங்க உதவிகளை செய்யுங்க. ஏன்னா அவங்களுக்கு மனுஷங்களை எடை போடக்கூடிய ஒரு அபாரமான சக்தி இருக்கும். அவங்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காவல் தெய்வமா இருந்து உங்களை எந்த ஒரு வஞ்சகத்துல இருந்தும் ஏமாற்றத்துல இருந்தும் ரொம்ப பத்திரமா பாதுகாப்பாங்க. கும்பராசி சொந்தங்களே, உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்ச எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிற காலம் இது. உங்க வாழ்க்கையில இனிமே நீங்க பார்க்க போறது வெறும் ஏற்றம் மட்டும்தான். அந்த புது உறவு உங்க வாழ்க்கையில கொண்டு வர போற வெளிச்சம் உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வாழ வைக்க போகுது. உங்களை குறை சொன்னவங்க, உதாசீனப்படுத்தினவங்க எல்லார் முன்னாடியும் ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்து காட்ட போறீங்க. இது வரைக்கும் நீங்க சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பிரபஞ்சம் இப்ப உங்களுக்கு பெரிய அளவில் சந்தோஷத்தை திருப்பி கொடுக்க போகுது. உங்க மனசுக்குள்ள இருந்த அத்தனை காயங்களுக்கும் அந்த உறவோட அன்பு ஒரு பெரிய மருந்தா அமைய போகுது. யார் என்ன சொன்னாலும் இனிமே நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கான காலம் கனிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஏப்ரல் 7ஆம் தேதி அப்படிங்கிறது சாதாரண நாள் கிடையாது. உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போற ஒரு அற்புதமான நாள். காலையில எந்திரிச்சதும் முழு நம்பிக்கையோட உங்க இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனசார வேண்டிட்டு அன்னைக்கு நாளை ரொம்ப சிறப்பா ஆரம்பிங்க. உங்க மனசுக்குள்ள எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காதீங்க.
உங்களுக்கு நடக்க போற நல்ல விஷயங்களை பத்தி மட்டும் நினைங்க. உங்க முகத்துல எப்பவும் அந்த புன்னகை குறையாம பாத்துக்கோங்க. அந்த சிரிப்பு ஒண்ணு போதும் உங்க வாழ்க்கையில வர்ற அத்தனை தடைகளையும் சுக்கு நூறா உடைச்சு எறிய. நீங்க ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம உங்க கைக்கு தானா வந்து சேரும். உங்க உழைப்புக்கும் உங்க நேர்மைக்கும் கிடைக்க போற இந்த பெரிய பரிசை முழு மனசோட ஏத்துக்க தயாராகுங்க. இத்தனை வருஷமா நீங்க இருட்டுல பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுது. இனிமே நீங்க ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தை மட்டுமே சுவாசிக்க போறீங்க. உங்க வீடு முழுக்க எப்பவும் இல்லாத அளவுக்கு அமைதியும் நிம்மதியும் நிரம்பி வழிய போகுது. இந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை முழுமையா நம்பி உங்களுக்கான அந்த பொற்காலத்தை வரவேற்க உங்களை நீங்களே ரொம்ப அழகா தயார்படுத்திக்கோங்க. எந்த ஒரு சின்ன தயக்கமும் பயமும் இல்லாம முழு தைரியத்தோட உங்க எதிர்காலத்தை நோக்கி வெற்றி நடை போடுங்க. உங்க மனசுல இருக்கிற அத்தனை ஆசைகளும் நிறைவேறி ஒரு குறையும் இல்லாத நிறைவான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. இறைவனோட முழு அருளும் எப்பவும் உங்க கூடவே இருந்து உங்களை ஒரு கவசம் மாதிரி காக்கும் முழுமையான சந்தோஷத்தோட இந்த புது வாழ்க்கையை வாழுங்க. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.